வெல்கம் பேக் டு விஆர்டி கமெண்ட்ரி ராக் ஸ்டார்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷன் பார்ட் 29. இந்த வீடியோவை நான் நேற்று போட வேண்டியது இன்னைக்கு தெரியாமல் போட்டேன், மன்னிச்சுக்கோங்க. Wake up to reality. Uchiha Sasuke. 俺は波風湊。Uchiha Itachi. Uzumaki Naruto. Uchiha Madara. Nothing ever goes as planned in this accursed world. எங்க ரெண்டு பேரும் என்னன்னா பண்ணுங்க, தயவுசெய்து அமிதாப் மாமா மேல மட்டும் கை வச்சிடாதீங்க. யாரா அந்த அமிதாப் மாமா? இங்க ஸ்டைலா காஸ்டியூம் போட்டு சூப்பரா நிக்கிறாரே, இவர் தான்டா எங்க அமிதாப் மாமா. இது வரைக்கும் இவரை முறைச்சிட்டு எவனும் உயிரோட போனதா சரித்திரமே இல்லை. எபிசோட்ல வந்து இந்த சீனுக்கும் இந்த டயலாக்கும் கரெக்டா இருக்குங்க. தமிழ் டப்பிங் இந்த மாதிரி வச்சா பயங்கரமா இருக்கும். ஒருவேளை அபிஷியலாவே இந்த மாதிரி தமிழ் டப்பிங்ல படம் எப்படி இருக்கும், அதுவும் இதே டயலாக்ல செம்மையா இருக்கும்ல. இதுக்கு தாங்க புதுசாக நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அங்கே இருக்கிற யார்கிட்டயாவது நம்ம சேட் பண்ணோம்னு நினச்சோன்னா ஹாய்னு மெசேஜ் பண்ணால் போதும், உடனே நான் கமிட்டட்னு போட்டு விட்ருவாங்க. என் ஃப்ரெண்டுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு, ஆனால் எனக்கு நடந்ததில்லை. நானே மெசேஜே பண்ண மாட்டேன், புள்ளையே தான் என்ன தேடி வந்து மெசேஜ் பண்ணுங்க. நல்ல குடும்பத்துல பிறந்த எந்த ஆம்பளைங்களும் பொம்பளை மேல கை வைக்க மாட்டேன், தெரியுங்களா? அப்படி இல்லடே. சாஸ்கேவை பத்தி நம்மளுக்கு தெரியாதா? அண்ணனா பாசம் காட்டுவான், பொண்ணுன்னா தூக்கி போட்டு மிதிப்பான். எந்த அனிமேல வர கேரக்டர் இது? இதுல மொத்தம் 2 கேரக்டர் இருக்காங்க. நீங்க ஒருவேளை இது யாருன்னு கண்டுபிடிச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. யாரா இவன்? பார்த்த உடனே ட்ரீம்ல மிதக்க விட்டா லவ் பண்ணா இவளதான் சீரியஸா லவ் பண்ண போறேன். உங்கள யாராவது டெமரியோட ஃபேனா இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஆனா டெமரி வந்து நருட்டோ ஷிப்புடன் லாஸ்ட்ல வந்து இந்த 20 நருட்டோக்குலாம் 20 வயசு ஆயிரும்ல, அப்பெல்லாம் இவளுக்கு வந்து என்ன ஒரு 23 வயசு இருக்கும். இந்த பொண்ணுக்கு என்ன வயசு இருக்குன்னு சரியா தெரியல. அப்பதான் செம்மையாவே இருப்பா. இதுல சாக்குரா தாங்க ஹைலைட். எல்லாரையும் அழகழகான போட்டோல வச்சு காட்டினாங்க. ஆனா சாக்குராவை மட்டும் குப்பை தொட்டியா காட்டிட்டாங்களே, சோ சேட். எனக்கு இன்னைய வரைக்குமே எனக்கு அது புரியவே இல்லைங்க. ஷீசுயி அதை எப்படி பண்ணாருன்னு. ஒரு குணாயை அப்படியே மறைய வச்சுட்டு திரும்ப 4 குணாயா வர வச்சாரு. அது எப்படி ஒண்ணு புரியலையே. இது உண்மையிலே அனிமே ஹிஸ்டரியிலே ஒரு மிகப்பெரிய ஸ்கேம். இந்த கண்ணோட பேரை சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. இந்த கண்ணுக்கு என்ன பேரை வைக்கலாம்? குரோம கண்ணு பேரை வச்சிருவோம். அடுத்து இந்த கண்ணு என்ன பண்ணும், என்ன பவர்ஸ்லாம் இதுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே மறக்காம கமெண்ட்ல நீங்களே போடுங்க பாப்போம் என்னென்ன பவர்ஸ்லாம் கொடுக்குறீங்கன்னு. ஆமா, சாய் சாக்கரோட மூஞ்சி அப்படிதான் நினைப்பான். देखो देखो कैसी बातें यहाँ की, क्या इतनी आसान है. பாய்ஸோட லைஃபே ரொம்ப ரொம்ப மோசமான லைஃபாக தாங்க இருக்கும். அதுவும் மிடில் கிளாஸ் பசங்க இருக்காங்களே, அவங்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ரொம்ப ரொம்ப கஷ்டமான சிச்சுவேஷனாக இருக்கும். காலேஜ் படித்து முடிச்சதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு உண்மையான லைஃபே ஸ்டார்ட் ஆகும். அதாவது அப்போ தான் ரியாலிட்டியை மீட் பண்ணுவாங்க. அந்த ரியாலிட்டி நம்மளை போட்டு செருப்பால் அடிக்கும் பாருங்க, அதெல்லாம் எப்படி தைரியமாக இருக்கும். அப்போ அதுக்கப்புறம் அந்த குடும்பத்தை நாம தான் பார்த்துக்கணுன்ற ஒரு சுமையும் வரும். எப்படி சொல்கிறது, குடும்பத்தை எல்லாரும் பார்த்துக்கணுன்ற ஒரு கட்டாயமும் வந்துடும். ஒரு சில மிடில் கிளாஸ் பசங்க வீட்டில் வந்து அவங்க அப்பாவே எல்லாம் பார்த்துப்பாங்க. ஆனால் இன்னும் ஒரு சில பசங்களாம் இருப்பாங்க பாருங்க, அதாவது என்ன மாதிரி காலேஜ் கூட படிக்க முடியாம ஃபேமிலிக்காகவே வாழ்ற மாதிரி பசங்க அந்த மாதிரி ஆயிடுவாங்க. அந்த ஸ்டேஜில் தான் இப்போ நான் இருக்கேன். இதில் இருக்கிற மாதிரி நான் எப்பவுமே தனியாக தான் இருப்பேன். அதர் ப்ராப்ளம்ஸ்லாம் எக்கச்சக்கமாக வரும். அதுக்கப்புறம் கரியர் டென்ஷனு, இது கொஞ்சம் என்ன எப்படி சொல்கிறது, கரியரில் நான் கொஞ்சம் ஒரு யூடியூபர் ஆகணும்னு ஆசை இருந்துச்சு. அது ஏதோ கொஞ்சம் ஆகிட்டேன். இன்னும் எனக்கு நிறைய கோல்ஸ் கூட இருக்குது. ஆனால் அது மற்றவங்க வச்சுக்கிற மாதிரி இல்லை, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அந்த கெரியர் கோல்ஸ்லாம் நான் சொல்லணும்னா சத்தியமாக இந்த வீடியோ வந்து ரொம்ப நேரம் போயிடும். அதனால நான் Q&A வீடியோ போடுவேன், அதில் வேணால் பார்க்கலாம். ஃபேக் பீப்புள்ஸ்லாம் என் லைஃப்பில் இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா இருந்தாங்க, முன்னாடி இருந்தாங்க, இப்போ இல்லை. ஏன்னா நான் முன்னாடி எல்லாத்தையும் ஜாலியாக பேசுவேன், எல்லாத்தையும் சீக்கிரமாக ஃப்ரெண்ட் ஆயிடுவேன். ஆனால் அதுவே எனக்கு கொஞ்சம் எப்படி சொல்கிறது, அதுவே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். அவள் எல்லாம் ஃபேக்காக என் கூட பழகுவாங்க. அந்த ஒரு செருப்படி வாங்கினதுக்கு அப்புறம் நான் யார்ட்டையும் பழகுறதே நிப்பாட்டிட்டேன். அதுக்கப்புறம் தனிமையே போதும்னு இருந்துட்டேன். நீங்கள் ஒருவேளை ஒரு மிடில் கிளாஸ் பையனாக இருந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்கள். それ以上前に性のポットが冷めきっていたんだ。ああ、シャリンガンってのはな、そうしたらお前を認めてやる。
敵は俺たちの報酬に対応できてないのだといいが、アルレルトの発見からすると。だがまずは今の5影どもを処刑する。並びにマレーネ班はこの無限つくよみの中。ようやくこれで終わる。せっかく登ったってのによ。これは第三の力。スサノオだ。சாஸ்கேலும் அட்டாக் அண்ட் டைட்டன்ல இருந்தானா எந்த டைட்டனுக்கும் அங்கே வேலையே இல்லை. சுசனை எடுத்துட்டு ஸ்ட்ரைட்டாக கழுத்துக்கு போய் அடிக்க வேண்டியதான். இதில் அமட்டராசு வேற இருக்கா, எரிச்சே கொண்டுடலாம். ஆனால் உண்மையிலேயே சூப்பராக எடிட் பண்ணியிருக்காங்கப்பா. இதை உண்மையிலேயே பாராட்டியே ஆகணும். ஆனாலும் இப்படி இருக்காரேப்பா குழந்தைத்தனமா. ககாஷி வந்து எல்லாத்துலயும் கூலா தாங்க இருப்பாரு. ஆனா இந்த புக்கு மேட்டர் தவிர எனக்கெல்லாம் புக்கு படிக்கவே பிடிக்காது. அவரெல்லாம் எப்படிதான் படிக்கிறாரோ தெரியலையே. ஏன் மாங்கா கூட எனக்கு படிக்க சோம்பேறித்தனமா இருக்கும். ஆனா ககாஷி மட்டும் எப்படிப்பா புக்கா படிக்கிறாரு? ஒன்னு கேக்கட்டுமா ராஜு, இந்த பீமும் சுட்கி எப்போ கடைக்கு போனா லேட் ஆகுதே, என்ன காரணம்? என்ன காரணமா இருக்கும் ஒண்ணுமே தெரியலையே. பீமும் சுக்கியும் மட்டும் 2 பேரையுமே தனியா போகும்போது மட்டும்தான் இந்த மாதிரி ஆகுது. எப்ப பார்த்தாலும் லேட்டா வராங்க. என்னதான் நடக்குதுன்னு ஒண்ணுமே தெரியல. என்னது இது? உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட்லாம் பண்ணாதீங்க. ஏன்னா இது வந்து அஜல புஜக்கா மேட்ரு. எம்மாடி ஒரு செகண்ட்ல நான் ஷாக் ஆயிட்டேங்க. திடீர்னு ஸ்பைடர் எப்படி வருது பாத்தீங்களா இல்லையா? இந்த ஸ்பைடரை பார்த்து நீங்க எல்லாம் பயந்தீங்க தானே? பயந்துருப்பீங்க கட்பாமா. நீங்க பயந்தீங்கன்னா மறக்காம பயந்துட்டேன்னு கமெண்ட் பண்ணணும். ஓகே, ஒன்னும் இல்ல, சின்ன பேட்ச் இருக்கு. குட்டையா இருக்கும் போது பேண்ட்டை மடிச்சு விட்டான். நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் பேண்ட்டை விரிச்சு விட்டான். ஆனா எப்படா இத்தனை வருஷமா ஒரே பேண்ட்டை போடுவான்? அதான் புரியல எனக்கு. நீ நானும் ஓடிலாமா? ஓ மை காட், ப்ளே பாய் சாஸ்கே வந்து டென்டனை கட் பண்ணலாம் பார்த்தான். ஆனா சாக்குரா இப்படி அடிச்சு பறக்க விட்டாலே. அடிச்ச அடியில செவுத்துல பள்ளி மாதிரி ஒட்டிட்டாங்க. சோட்டா பீம் ஃப்ரீ ஃபயர்ல இருந்தா பயங்கரமா இருக்கும்ல. சோட்டா பீமோட காஸ்டியூமை மட்டும் ஃப்ரீ ஃபயர்ல பண்டிலா விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா இருக்கும். நான் அந்த பண்டில போட்டுட்டே விளையாடுவேன். டியூக் 390 ஆர் ஹினாட்டா. நான் இந்த ரெண்டத்துல எது சூஸ் பண்ணுவேன்னா கண்டிப்பா ஹினாட்டாவை தான் சூஸ் பண்ணுவேன். பின்ன ஹினாட்டா மாதிரி இருக்கிற பொண்ணுங்களை வந்து கடவுள் எப்பயே படைக்க ஸ்டாப் பண்ணிட்டாரு. இருக்காங்க, ஆனா நம்ம கண்ணில் பட மாட்டாங்கப்பா. ஹினாட்டா மாதிரி ஒரு கியூட்டான அழகான லாயலான பொண்ணு யாருக்காவது கிடைக்குமாங்க? ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணுங்க. அவ தங்கம். தேடி வர தங்கத்தை போய் எவனாவது விடுவானா? அப்படியே ஒருவேளை மிஸ் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவனை விட ஒரு கிறுக்கு கூமட்டம் எவனுமே இல்லை. அதனால கண்டிப்பா ஹினாட்டாவை தான் நான் சூஸ் பண்ணுவேன். டியூக்கு வண்டி என்னங்க, காசு சம்பாதிச்சு வாங்கலாங்க. காசு சம்பாதிக்கிற திறமை இருந்தா எவன் வேணா வாங்கலாம். என்கிட்ட அந்த திறமை இருக்கு. கண்டிப்பா நான் ஒரு நாள் சீக்கிரமா வாங்கிடுவேன். ஆனா இந்த மாதிரி அழகான கியூட்டான லாயலான ஒரு அழகான ஒரு பொண்ணு திரும்ப கிடைக்குமா? கிடைக்க சான்ஸ் இருக்கா? வாய்ப்பே இல்ல. அதனால நான் ஹினாட்டாவை தான் சூஸ் பண்ணுவேன். ஆனா நான் இவ்வளவும் பேசி எனக்கு ஹினாட்டாவும் கிடைக்க போறது இல்ல, ஹினாட்டா மாதிரி ஒரு பொண்ணும் கிடைக்க போறது இல்ல. நான் அப்படியே நினைச்சு தெரிய வேண்டிதான். ஓய் ஓஹயோ மூவா சொல்லுதோ. நே நே ஓகிரோ சஸ்ஸத் ஓகிரோ ஓகிரோ ஓகிரோ. ஓய் ஓய் ஓகிரோ மைடா ஓய் 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 ஓய். நான் இப்ப வந்து அலாரமா இதை தாங்க வச்சிருக்கேன். காலையில எந்திரிக்க முடியாம இருக்கும்போது கோஜை நம்மளை தட்டி எழுப்புற மாதிரி இருக்கும். இது நீங்க யாராவது அனுபவப்பட்டிருக்கீங்களா? நான் அனுபவப்பட்டதில்லை, நீங்க அனுபவப்பட்டிருப்பீங்க. என் ஃப்ரெண்டு கூட இந்த மாதிரி அனுபவப்பட்டிருக்கான். இதை பார்த்த உடனே என் ஃப்ரெண்டு தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அதை இதை பார்த்த உடனே எனக்கு அப்போ சிரிப்பு வந்துச்சுங்க எனக்கு. படி டே, இதை நான் உனக்காக டெடிகேட் பண்றேன்டா.
எனக்கு இந்த வீடியோ பார்த்தோன்னே எனக்கு எங்கள் அம்மா ஞாபகம் தான் வந்துச்சு. ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு காக்ரோச்னா ரொம்ப பயம். இந்த சம்பவம் வந்து முன்னாடி நடந்தது. நான் ஒரு நாள் தூங்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து நைட்டெல்லாம் இல்லை, காலையில் ஒரு 7 மணி இருக்கும். 7 மணிக்கு தூங்கிட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு எங்கள் அம்மா கத்துற சவுண்டு கேட்டுச்சா, எனக்கு தெரிச்சு போச்சு. என்னம்மா ஆச்சுன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாட்ட போய் பார்த்தா தான் தெரியுது, எங்கள் அம்மாவுக்கு பக்கத்தில் ஒரு கற்பாம்பூச்சியை வந்து அப்படியே ஓடிட்டு தெரிஞ்சுது. அதை நான் பார்த்த உடனே ஐயோ தாய் குலமே, நீ இதுக்கு தான் இந்த கத்துனியான்னா தோணுச்சு எனக்கு. நம்ம வீடியோவை ஒரு சில கேர்ள்ஸ்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க. உங்களுக்குலாம் கற்பாம்பூச்சி பயமா இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. Hey guys, இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த வீடியோல வந்து ஒரு கெட்ட வார்த்தை வரும். அதனால ஹெட்ஃபோன் இல்லைன்னா சவுண்ட் கம்மி பண்ணி வச்சு பாருங்க. இல்லைன்னா வீட்டில் பட்டாக் செடி வாங்கிட்டு என்கிட்ட வந்து கேட்கக்கூடாது. ஹாய் ஃபேம், அனிமேல யாரு ஹாட்டான கேரக்டர்னு கேட்டா உங்க எல்லாத்துக்கும் சுனாட பேர் தான் ஞாபகத்துக்கு வருது. ஆனா சுனாடையே தூக்கி சாப்பிட்டது யாருன்னு பார்த்தா ஜுஜுட்சு கைசன்ல இருக்க மெய் தான். ஸோ ப்ரோ, மெய் பார்க்க எப்படி இருப்பான்னு தெரியுமா? ஒருத்த வெளியே போடா ஃபுல்லு. யாரா அவன் சுனாடேவை பத்தி தெரியாம இருக்கான்? சுனாடேவை விட ஹாட்டான கேரக்டர் அந்த ஜுஜுட்சு கைசன்ல இருக்கிற மெய்மையா. டேய் கைப்புள்ள, நீ சுனாடேவை பத்தி தெரியாம பேசிட்டு இருக்க, பாத்துக்கோ. அதுக்கப்புறம் சுனாடே ஃபேன்ஸ் நாங்களாம் ரொம்ப ரொம்ப காண்டாயிருவோம், பாத்துக்கோ. ஆல் டைம் ஹாட்டான ஃபீமேல் கேரக்டர்னா அனிமேல எப்பவுமே சுனாடே மட்டும் தான்டா. வேற யாராலையும் அந்த இடத்த பிடிக்க முடியாது. ஆனா என்ன, சுனாடே ஒரு கிளவி, ஆனா பாக்க அவ பங்கமா இருக்காளா இல்லையா, அதான் மேட்ரு. அதனால யாரோட அது கிளவிடான்னு கமெண்ட்லாம் வந்து பண்ணக்கூடாது. ஓகே சரி, ஓகே. இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சா ஒரு 1K லைக் சரி சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராம் அக்கௌண்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அங்க போயிட்டு மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு நிறைய மீம்ஸ் எல்லாம் அனுப்பிச்சு விடுங்க. அடுத்த வீடியோல போட்டு தெரிய விடலாம். சரி, ஓகே, பாய் பாய். நான் சிகரெட் அடிப்பேன், சரக்கு அடிப்பேன். That's a good sign. ஏங்க, நம்ம காதல் ஜெயிக்குமா? கண்டிப்பா ஜெயிக்கும். உங்க வீட்ல உங்க அப்பா அம்மாலாம் என்னை ஏத்துப்பாங்களா? பாத்துக்கலாம், பரவாயில்ல. நான் ரொம்ப கெட்ட பையன். பரவாயில்லங்க.